இந்த சேனலை கவனிக்கிற, தேவனுடைய வார்த்தைகளை அன்போடு கவனிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கும் கவனிக்கிற பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் செய்கைகளையும் உங்கள் விசுவாசத்தையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் வர்த்திக்க செய்வாராக. நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதியானது புதிய ஆத்துமாக்களை சந்திப்பதில் பல்வேறு விதமான பகுதியிலே நாம் இதுவரை பல்வேறு பாகங்களை பேசியிருக்கிறோம். அதிலே பேசின பாகம் என்னவென்றால், வீடை சந்தித்த பிற்பாடு மீண்டும் வகுப்பு நடத்த நாட்களை குறித்துக் கொள்ள வேண்டும். ஏன் நாட்களை குறித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைய நாட்களிலே எல்லோருமே யாருமே வீட்டிலே எல்லா நேரங்களிலும் சும்மா இருப்பதில்லை. சோம்பேறிகளை தவிர, வயதானவர்களை தவிர அனைவரும் பல்வேறு அலுவல்களை இன்றைய நாளிலே மிக துரிதமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே ஒரு புதிய வீடுகளை சந்தித்த நீங்க பிற்பாடு மீண்டும் வருவதற்கான என்று வரலாம் நாம் குறிப்பதை விட அவர்களிடமே விட்டுவிட்டு, ஒருவேளை உங்களுடைய ஷெட்யூல் வேற ஒரு நாளா இருக்கும் என்றால், என்னுடைய அவங்க சொன்ன பிற்பாடு இப்படி என்னுடைய பிளான் இருக்கிறது, இதை கடந்து எந்த நாளிலாவது வர முடியுமா என்று உங்களுடைய ஒப்பீனியன் நம்ம கேட்கும் பொழுது அவர்கள் அதற்கு சம்மதிக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் மீண்டும் வருவதற்கான அவர்கள் ஒத்துக்கொண்ட பிற்பாடு நாட்களை குறித்துக் கொள்ளுங்கள். அப்படி குறித்த பிற்பாடு திட்டமிடுவதோ எது ஒன்றும் தேவனுடைய முறையாய் தான் இருக்கிறது. அப்போ அந்த முறையை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதை கடந்த பாடத்திலே நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்திலே பவுல் அதற்கான ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் தொடர்ந்து மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து அவன் பேசினான். அப்போ தேவன் எல்லாவற்றுக்குமான ஒரு காலகட்டங்களை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லாரும் நாம் சென்று விட முடியாது. அது நல்ல பழக்கம் இல்லை. நம்முடைய நேரங்களை அது கெடுத்துவிடும், மற்றவர்களுடைய நேரத்தையும் வீணடிக்கும். நாம் சில காரியங்களை தேவனுடைய சித்தத்தின்படி திட்டமிட வேண்டும். சரி, இந்த நாளிலே நாம் படிக்க போற பகுதியானது, நீங்கள் நாட்களை குறித்து விட்டீர்கள், திரும்ப வருவதற்கான அவர்கள் ஒப்புதல் அளித்து விட்டார்கள். இப்பொழுது அப்படி நிறைய இடங்கள் இருக்கலாம். ஒரு நீங்கள் அன்றைய சந்திக்கக்கூடிய ஒரு 4 வீடுகள் இருக்கலாம், அல்லது 5 வீடுகள் இருக்கலாம், அல்லது நீங்கள் செல்போன் உரையாடல் மூலமாக கேட்ட அநேகர் கூட இருக்கலாம். இதிலே யார் உங்களை அழைக்கிறார்கள், யார் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து கவனித்திருக்கிறார்கள், யார் மிகுந்த கவனமாகவும் ஆர்வமாகவும் வாஞ்சையாயும் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கண்டுகொண்ட பிற்பாடு அத்தனை ஒரு 5 அல்லது 6 இடங்கள் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அல்ல ஒரு 10 பேர்ல ஒரு 4 பேர் உங்களை எப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் முதலாவது உங்கள் நேரங்களை செலவழிக்கலாம். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன எங்கே ஒப்பந்தம் பண்ணீங்களோ அவங்க கவனித்தாலும் ஆர்வமா இருந்தாலும் ஆர்வமாக இல்லாவிட்டாலும் நீங்க சென்று விடுங்க. அடுத்த ஒரு பிளான் நீங்கள் பண்ணும்போது இதுல யாரெல்லாம் ஆர்வமாகவும் மிகுந்த வாஞ்சையாயும் கவனித்தது யார் என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த திட்டத்திலே நீங்கள் இவர்களை முதன்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் மனிதர்களை மதித்தல்ல, அவர்களுடைய விசுவாசத்தை நாம் மதிக்கிறோம். அவர்களுடைய ஆர்வத்தை நாம் தேடுகிறோம், அதற்கு ஒத்துழைப்பு தருகிறோம். அவருடைய ஜாக்கிரதையும் விருப்பமும் பசிதாகமும் அவர்களுக்கு அதை குறித்ததான
முக்கியத்துவத்தை அவர்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பாருங்கள், எல்லோரும் முதலாவது சாதாரண மக்கள் தான். பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், மற்ற மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் யார் ஒருவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய அந்த மதிப்பை நீங்கள் கனப்படுத்துங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஒப்பந்தம் பண்ணின வீடுகளிலே நீங்கள் விட்டுவிட வேண்டாம், அதில் செல்லுங்கள். அடுத்த பிளான் வரும்போது நான் சொல்லுகிறது, அடுத்த நாட்கள், அடுத்த வாரத்துக்கான திட்டமிடுதல் வரும்போது அதிலே நீங்கள் இவர்களை நீங்கள் முதலாவது வைத்திருங்கள். அதிலே சில மக்கள் அடுத்து கழிவார்கள், அடுத்தும் நீங்கள் கழித்துக் கொள்ளலாம். இப்படியே நீங்க பார்க்கணும். சரி, இதற்கான தேவனுடைய வார்த்தையின் ஆதாரங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாம் எல்லோருமே ஆர்வமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். லூக்கா 12, 37, 38, 39, 40. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறைகட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், இவங்களுடைய ஆர்வத்தை நீங்க பாக்குறீங்களா? இவங்களுடைய விழிப்பை நீங்கள் பாக்குறீங்களா? அவங்களுடைய ஆயத்தமா இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? அவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க. ஏன்னா இது இயேசுனுடைய வருகையை பற்றி தான் பேசுது. திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடி நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். இது இயேசுனுடைய வருகையை பற்றி தான் பேசுது. நாம எதுக்கு சம்பந்தப்படுத்துறோம்னா ஆயத்தமா இருப்பதற்காக சம்பந்தப்படுத்துறோம். நாம நினையாத நேரத்துல போய் அவங்க வீட்டுல நிக்க கூடாது. நீங்க அப்படி இருந்தா நிறைய வகுப்புகளை இழந்துருவீங்க. இது கிறிஸ்து முன்னமே நமக்கு சொன்ன காரியங்களை தான் திரும்ப ஆயத்தமா இருக்கும்படி சொல்றாரு. புதிய ஆத்துமாக்கள் ஆயத்தமாக ஆர்வத்தோடு வாஞ்சையோடு உங்களுக்கு காத்திருக்கிறார்களா, ஆவலோடு கவனித்து எதிர்பார்த்திருக்கிறார்களா என்பதை தயவு செய்து கவனியுங்கள். பாருங்கள், ரொம்ப நீங்க உற்று பார்க்க வேண்டாம். மேலோட்டமா ஒரு 10 இடங்களை கண்டுபிடிச்சீங்க அல்லது 6-7 இடங்களை கண்டுபிடிச்சீங்க. அதுல எத்தனை பேரு மிகுந்த ஆர்வத்தோட உங்களுக்கு போன் பண்றாங்க, அதுக்கான வாஞ்சியா இருக்காங்க, நீங்க எப்போ வருவீங்க கேட்கிறாங்க, யாரையாவது ஒரு ஆர்வமா இருக்காங்களா அப்படிங்கறது நாம கொஞ்சம் கவனிக்கணும். சரி, அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 24, 25, 26 மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். சரி, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், பேதுரு இங்கே வருகிறார். அவங்க அதுக்கு முன்னாடியே காத்திருக்காங்க. உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து, அப்படியானா அவங்க வரப்போறதை ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருக்கணும். சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் என்று ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி முன்னமே வரவழைத்து காத்திருக்காங்களா? நீங்க சில இடங்களுக்கு போகும்போது நீங்க பார்க்க முடியும். சில இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல நாங்க போனது ஒரு நம்மை போன்ற மக்கள், அவர்கள் தங்களுடைய பாய்களையோ தங்களில் உள்ள ஜமுக்காலமோ போர்வையோ அல்லது தங்கள் படுக்கிற பாய்களையோ கோணிகளையோ விரித்து அவர்கள் உட்கார்ந்து கொண்டு வேத பைபிளை முன்னாடி வைத்துக் கொண்டு அவர்கள் காத்திருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி சில இடங்களுக்கு செல்கிற பொழுது சில வீடுகள் அவ்வப்போது உடனே விரிப்பார்கள். சிலர் முன்பே காத்திருப்பார்கள். நாங்கள் இந்த நேரத்தில் வந்து விடுகிறோம் என்று அவங்க சொன்ன போது அதை காத்திருப்பார்கள். அப்படி சில மக்கள் வந்த உடனே தான் வேகமா பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒருவரை நாம் குறை சொல்லுவதில்லை. ஆனாலும்
இதிலே யார் அதற்காக பயத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 நம்ம அனைவருக்குமே தெரியும். புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாதவர்கள். சிலர் நீங்கள் உட்கார்ந்த பிற்பாடு அந்த பைபிள் எங்க, அந்த பேனா எங்க, பென்சில் எங்க, நோட்டு எங்கன்னு கேட்பாங்க. சிலர் பிளான் பண்றவங்க நோட்டு, பென்சிலு, அதுக்கான பேனா, அதுக்கான எல்லா ஆயத்தத்தையும் உட்கார்ந்து கரெக்டாக அவங்க அந்த பேக்ல வச்சு கரெக்டா வந்து காத்திருப்பாங்க. அப்படின்னா நீங்க அதெல்லாம் காத்திருக்கிறவங்களுடைய சின்சியாரிட்டியை நீங்க பார்க்க முடியும். அப்போ நீங்க சொல்லுகிற வசனங்களை அவங்க குறிப்பிடுப்பதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. பிற்காலங்கள்ல அதை குறித்ததான ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கிறது. நல்ல ஐடியாவா இருக்கட்டும், இல்ல கெட்டதா இருக்கட்டும், ஒரு நோக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது கண்டிப்பா இருக்கிறது. அவங்க நீங்க சொல்றது ஆர்வமாவும் குறிப்பாங்க, ஆர்வமாவும் கேட்பாங்க. சில மக்கள் நீங்க போன உடனே அப்பதான் வந்து எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இது உங்களுடைய நேரங்களை வீணடிக்கும். அதுக்காக நீங்க அவசரப்படாதுங்க. நாம கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் குழந்தைகளாவே வரல. ஆகையினால இன்னும் தூரத்துல தான் இருக்காங்க. இன்னும் சமீபத்தில் வராத மக்களை குறித்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் சொல்றதுக்கான நாமும் அவங்கள கவனிச்சு வச்சுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம சரியான காரியங்களை சொல்ல முடியும். யாரு ஆர்வமானவங்க, யாரு மிகுதியானவங்க, யாரு வாஞ்சியானவங்க, யாரு விருப்பம் உள்ளவங்க சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம மற்ற ஸ்டடிகளை கவனமா கவனித்து நாம ஜாக்கிரதையா இன்னும் போதிக்க நமக்கு உதவி செய்யும். மத்திய 25:1 அந்த 13 வரைக்கும் புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். சிலர் வந்து உட்கார்ந்த பொழுதும் சில ஸ்திரீகள் வந்து இங்கே அவங்க எண்ணெயை கூட கொண்டு வரல. அது மாதிரி சில மக்கள் உட்காருவாங்க, அதுக்கான தேவைகளை அவங்க சரியா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஊழியம் செய்யற நாமும் எல்லாத்தையுமே மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். பாருங்க, நாம கவனித்ததுக்காக இது நடக்கல, நாம விழிப்பா இருக்கணுங்கிறது தேவன் நமக்கு சொல்லியிருக்கார். ஏன்னா முன்னமே பாடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்துல அவர் காத்து கொண்டிருக்கும் போது அந்த பட்டணத்தை கவனித்தார். இது எப்படி இருக்கிறது, போதனைக்கு தொடர்பாக என்ன போதிக்கணும் அப்படிங்கறத அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி இயேசுவும் தேவனும் இந்த காலங்கள்ல மக்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, இதெல்லாம் கூட மக்களுடைய இருதயங்களை பார்த்தாதான் நாம கொடுக்க முடியும். இல்ல நம்ம கொடுக்கறது என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியலன்னா ஒருவேளை நம்ம தாங்க முடியாத சொல்லியிருப்போம், ஒருவேளை இடிச்சு போட்டிருப்போம். சில நேரங்கள்ல நாம போதிக்கிற பொழுது அவங்ககிட்ட ஆரம்பத்துல அவங்க கத்தருக்குள் இல்ல, அவங்க தூரமா இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீங்க அந்த பெண்களை நீங்க பேசும்படி பழக்கிற கூடாது. அதை கவனமா வச்சுக்கணும். நீங்க இப்போ பேசும்படி பழகிட்டீங்கன்னா கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஆகினால எப்பவுமே நாம வேத வசனங்களை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கணுங்கிறத மறந்து போக கூடாது. நீங்க அவ்வப்போது உரையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மெய்யாகவே கவனிச்சிருக்கிறாங்களா இல்லையா என்பதை சில கேள்விகள் மூலமா நீங்க கவனித்து அவங்களுடைய இருதயத்தை நீங்க அங்கிருந்து கிளச்சி விடலாம். அவங்க சொல்றாங்களா, தடுமாறுற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க வெக்கப்படுற வரைக்கும் நீங்க பொறுத்திருக்க வேண்டாம். ஒருவேளை அவங்க இருதயத்துல ஏதாவது கவனிச்சுக்காங்க கண்டுபிடிக்கதான் நான் சொல்றேன். ஆகையினால அப்படி நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா வேதத்துல அந்த முறைகள்லாம் இருக்கிறது. என்ன சொல்ல வர, தேவன் வந்து காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். தெரியாதனால கேட்டான்னு அர்த்தம் இல்ல. பேதுருவை பார்த்து ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு கேட்கிறாரு. என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாக்குறாங்க. அது போன்ற அவங்களுடைய இருதயங்கள்ல யோபு புத்தகத்துல தேவன் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வர்றான்னு கேட்கிறாரு. உடனே தேவனுக்கு தெரியல, அதனால கேட்டாரு அப்படிதான் நினைக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி நிறைய மாடல்களை நாம பார்க்க முடியும். கேஎஸ்சி அதை பார்த்து எங்கிருந்து வர்றான்னு அவர் கேட்டார். அவர் எங்கும் போகலினார். பாருங்க, அப்ப சொல்லும் போது தெரியுது இல்லையா? அப்போ நீங்க அவங்க பதில் சொல்ற வரைக்கும், வெக்கப்படுற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். அவங்க கவனிக்கிறாங்களான்னு மட்டும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம அவங்களுக்கு என்னதை போதிக்க முடியும், எப்படி போதிக்க முடியும்,
அதை சாந்தமா நம்ம எப்படி சொல்ல முடியும் என்று நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம போனோமா உட்கார்ந்தோமா போதிச்சோமா, என்ன போதிக்கிறது, எப்படி கட்டு வைக்கிறது, புத்தியுள்ள ஒரு செவ்வாசாரி மாதிரி நம்ம கட்டணும். விளைச்சல் தேவன் தான் கொடுப்பாரு, நாமும் இது மாதிரி கவனிக்கணுங்கிறது வேதத்தினுடைய மாதிரி தானே. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் போகும்போது அவங்க இதெல்லாம் கவனித்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களா என்று நாம கவனிக்கணும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3-9 வரைக்கும் சகை என்று சொல்லக்கூடிய மனிதன் இயேசுவை எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினார். 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். ஏன்னா அவர் குள்ளனா இருந்தபடினால அவர் போகும் வழியில முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறிட்டார். அந்த இடத்துல இருந்தபோது இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனையோ பேரு அவர் கூட போறாங்க, எத்தனையோ பேரு அவரை தேடிட்டு இருக்காங்க. ஆனாலும் யாரு அதிகமா எவ்வளவு வாஞ்சியா இருக்காங்க, எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறாங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். பாருங்க, நமக்கு வெளிப்படையா தெரிஞ்ச வரைக்கும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க தான் பகுதியினார். ஆனா அவர் பார்த்த மாத்திரத்துல அவனுடைய மனது மாற்றம் அடைந்திருக்கிறத நம்மால் காண முடியும். அவர் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததையும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்னு சொல்றதையும் பார்க்கும்போது அவருடைய இருதயம் இயேசுவை பற்றின பற்றுதலா இருந்திருக்கிறது என்பதை நாம காண முடிகிறது. அப்படி நாமளே காண முடியும் என்றால் இயேசு எவ்வளவு கண்டிருப்பாரு, நிச்சயமாகவே. சரி, அப்போ சந்தோஷமா இறங்கி வர சொன்னாரு. நான் உன் வீட்டுல நீங்க தங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், எப்பவுமே மனுஷங்க முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது நமக்கு கவலை இல்லை. பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தாங்க. அப்ப சகையு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சார். 19ஆம் அதிகாரம் 8ல சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் சொன்னார். இந்த அறிக்கையை முடிச்ச உடனே ஏசு சொல்றாரு, அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இருதயம் ஒரு தாழ்மையான இருதயம் இருக்கிறதை அவர் பார்த்தார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னார். தேவனுடைய சித்தத்தை விசுவாசிக்கிற இருதயம், தேவனை நம்புகிற இருதயம், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், அதை கண்டுபிடித்தார். சரி, அப்ப நாம என்ன பாட சம்பந்தமா என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இயேசுவை எதிர்பார்த்து காத்திருந்தது போல நாம அறிவிக்கிற சுவிசேஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களாம். சரி, வரும்போது வரட்டும் அப்படி சிலர் இருப்பாங்க. சிலர் அதுக்கு முன்னாகவே ஆயத்தமா இருந்து எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு இருக்கும். கண்டிப்பாக சிலர் ரொம்ப மகிழ்ச்சியாக இன்னைக்கு நல்ல ஒரு சத்தியத்தை கத்துக்கொள்ள போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியாவும் இருந்ததை நாங்க பார்த்திருக்கோம். எங்களுடைய நாட்கள் எல்லாம் நாங்க வீணடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன மக்கள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அப்ப இத்தனை விதமான எத்தனையோ மக்கள் போனாங்க. ஆனா உங்களை போன்ற தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மனுஷங்களை நாங்க பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்க சத்தியத்தை மட்டும்தான் நேசிக்கிறாங்க, தேவனையும் அவருடைய வார்த்தையும் தான் நேசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் கடைசி வரைக்கும் நேசிக்கத்தான் செய்யறாங்க. சில மக்கள் சில வகையில் இருப்பாங்க, நான் பின்பாக பேசுறேன். சில மக்கள் நம்மளை போய் விடும்படி சொல்லுவாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியால் தங்களை விட்டு போகும்படி அவர் வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். சில மக்கள் போக சொல்லும் போது, இல்ல நான் வருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நம்மளை சில அனுப்பிட்டாங்கன்னா நம்ம அனுப்புற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போவோம். நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய சொல்றவங்க இருக்காங்க, நிறைய கேட்கிற கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆகையினால நாம அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளலைன்னா அடுத்த இடத்துக்கு நாம என்ன செய்வோம், போவோம். அங்கே நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தம் அங்கே இல்லை. விருப்பம் இல்லாத மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம். அவங்க இல்லைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சிலர் மனதே இருக்காது.
லூக்கா 13:34 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளில் கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமாக நான் எத்தனையோ தூரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிட்டு. இந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க. அதனால் நீங்க நான் அறிந்த வரைக்கும் சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, அதாவது மெய்யான சத்தியத்தை அறிந்த பிற்பாடு அவங்க களைச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற மக்கள்கிட்ட இந்த விதமான மக்களா இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அங்கங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு ஏற்றுக்கொள்ள மனதில்லாதே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட கேட்கலைன்னா வேண்டாங்க, இல்ல நாங்க அங்க போனோம் பிடிக்கல குறை சொல்ற மக்களாவே இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் நம்ம தொடர்ந்து பாக்குறது வீண் தான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்ல, ஆனா நமக்கு எல்லாருக்கும் சொல்லணும், சொல்ல வேண்டாம் சொல்லல. அவங்க ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நம்ம சொல்லுவோம். எப்போ ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்காங்களோ அப்போ வேண்டாம், போதும், மனதில்லாமல் போயிட்டு அப்ப இயேசு விட்டார் இல்லையா, நம்மளும் விட்டுருவோம். சில மக்கள் கேட்பாங்க, கேட்கிற மக்களை நம்ம தேடி தேடி சந்திக்கணும். மார்க்கு 4:10-11 அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது என்று சொன்னார். இப்ப யாரு கேட்கிறாங்களோ, யாரு ஆர்வமா இருக்காங்களோ, யாரு தாழ்த்தி இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும். சொன்னார் இல்லையா, மத்தேயு 11வது அதிகாரத்துல ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே உம்மை சோத்தரிக்கிறேன்னு சொன்னது நினைவு இருக்கா? அப்போ இந்த மாதிரி மக்கள், சில மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கு நாம உடனே சொல்லணும். யார் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க நமக்கு வேண்டாங்க, அவங்கள நீங்க திறத்திக்கிட்டே தெரிய வேண்டாம். ஏன்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25-26 இருக்கிறது. அப்போ ஞானிகளும் கல்விமான்களும் அவங்க கேட்கலைன்னா அவங்களுக்கு சொல்ல வேணாம், மறைச்சிட்டாரு. தேவன் ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்ல, இயேசு அது அப்படி செய்யறவரும் அல்ல. ஆகினால ஆர்வமும் கேட்க ஆவலும் நெருக்கமான தாகம் உள்ள மக்களை நம்ம அதிகமா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்ம போதிப்போம். அது நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஒரு 10 பேரை பார்ப்போம்னா ஒரு 4 பேர் 6 பேர் அதில் போயிடலாம், ஒருவேளை தோராயமா தான் சொல்றேன். அப்புறம் நெருக்கி வரும்போது அதுல 2 பேர் போயிடலாம், இன்னும் நெருக்கி வரும்போது இன்னொரு பேர் வரலாம், ஒரு பேரு சபை வரைக்கும் வந்தால் வரலாம், வராமலும் போகலாம். அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாமும் நம்முடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் எப்போ நமக்கு கொடுக்க தீர்மானிக்கிறாரோ, எப்போ விளைச்சல் தர்றாரோ அவங்ககிட்ட அவர் தருவார். ஒருவனை தேவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் இடத்துல வரமாட்டான். ஆகையினால நாமும் நம்முடைய முயற்சி பண்றோம். ஆனா அவரு அதை கொண்டு வரலன்னா நாம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காக நான் இவ்வளவு காலமா அவ்வளவு வேலை செஞ்சேன், மாச கணக்குல வருஷ கணக்குல நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம். அவங்க வேணாம்னு சொல்லல, அவங்க சபை வரைக்கும் வர்றாங்க, ஆனா கர்த்தருக்குள்ளேயும் கீழ்ப்படியில. ஆனா 10 வருஷமா இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க, ஆனா ஞானசானம் எடுக்கல. அது என்ன கணக்கு? சரி, அவங்க வேணான்னு சொல்லாத வரைக்கும் நம்ம போயிட்டே இருப்போம். பாருங்க, அவங்க வேணாண்டு நமக்கு நிராகரிக்கிற வரைக்கும் நாம போயிட்டே இருப்போம். வாங்கன்னா அவங்க உட்கார்ந்து கேட்கிறாங்க. பல்வேறு விதமான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பல 1000 ஆண்டுகளாக தேவன் செஞ்சுட்டே இருக்காரு, நம்மகிட்ட செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க நீங்க வேணான்னு சொல்ல என்னும் போது நீங்க எப்படி நின்றுவீங்க? நீங்களே நிற்பீங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கு இல்லையா? அவங்க ஜீவன் இருக்கிற வரைக்கும், மரிக்காம இருக்கிற வரைக்கும், உங்களை வேணாம் சொல்ற வரைக்கும் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம். அவங்க சபைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் வாருங்கள் என்று சொன்ன போது நம்ம போயிட்டு இருப்போம். அப்ப ஏதோ ஒரு இருதயம் நமக்கு தெரியாது, ஆனால் நாம நம்முடைய வேலைகளை செய்யணும். அவங்களை ஒதுக்கிவிட நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆகையினால அநேகரை நாம் சந்திக்கிற போது தேவையுள்ள, வாஞ்சையுள்ள, பசிதாகமுள்ள, ஆர்வ மிகுதியாக ஆயத்தமாயிருக்கிற ஆத்துமாக்களை நாம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு வச்ச பிற்பாடு அடுத்த ஸ்கெட்யூல் போடும் போது நம்ம கவனமா அதை போட்டு இவங்களுக்கு முதலாவது போகலாம், இவங்களை இந்த 2 வாரத்துக்கு ஒரு முறை வைத்துக் கொள்ளலாம், இப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலை நம்ம சிறப்பா செஞ்சோம்னா
நம்முடைய அந்த தேவையுள்ள ஆத்துமாக்களை முதலாவது சந்தித்து பசியா இருக்கிற மக்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு தோது உண்டாக்கும். பாருங்க, எல்லோருக்கும் சமமான உணவு இல்ல, பசிக்கிறவனுக்கு நீங்க அதிகமா கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அதிகமா வாய்ப்பு இருக்கு. அப்படி நாம அதிகமான வகுப்புகளும் அதிகமான தேவனுடைய வார்த்தைகளையும் பலமானதையும் கொடுக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி கண்டுபிடிக்கும் பொழுதுதான் இயேசு அது அருமையா கண்டுபிடிச்சார். இந்த கானானிய ஸ்திரீனுடைய விஷயத்துல மத்திய 15:26-27 படிக்கிறோம் இல்லையா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னா இல்லையா? அவ என்ன சொன்னா? அவள் அதற்கு மெய்தான் ஆண்டவரேன்னு சொன்னான். அவளுக்கு புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சு. உணர்ந்து கொண்டிருக்காளா? உணர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அந்த சுகமாக இருக்கு மட்டும்தான் அவன் நினைக்கிறா. ஏசு அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டாரா? அவ என்ன சொன்னாரு? ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமேன்னு சொன்னார். அப்ப ஏசு என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் பெரிதுன்றார். அப்படியானா அந்த விசுவாசம் சுகமாக இருக்கு மட்டுமா? உண்மையிலே பெரிதான். உண்மையிலே இயேசு பாராட்டும் போது நாம் பாராட்ட வேண்டாமா? இயேசுவை விட நம்ம ஞானிகளா? ஆக இந்த மாதிரி ஒரு ஆர்வமாக சொல்லும் போதும் கூட திரும்ப உணர்ந்து கொண்டவளாக பேசுகிற பொழுது நம்ம திரும்ப வேலைகளை சிறப்பா என்ன செய்யணும்? ஒரு 100க்கு அதிபதி மத்திய 8:8-9-10 என்ன சொன்னாருங்க? 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு அதை கேட்டவொன்னு என்னாச்சு? இதை கேட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலோட இந்த 100க்கு அதிபதியை ஒத்து பார்த்தார். பாருங்க, இஸ்ரவேலோட பல ஆண்டுகளாக நடந்து வேலை செய்து அவங்க கூடவே சென்று அப்படி இருந்த இஸ்ரவேலர்கள் இந்த விசுவாசத்தை அவங்ககிட்ட இல்லவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னு ஆச்சரியமா இல்லையா? இஸ்ரவேலோடு ஒப்பிடும் போது இந்த விசுவாசம் பயங்கரமான ஆச்சரியமா இருந்திருக்கிறது. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, ஏன் இது அவருக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிறாமட்டாரு? ஏன் பாராட்டாரு வெளிப்படையா? பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல, நமக்கும் தெரியணும் இல்ல. இப்ப நமக்கு காணணும், அவங்களுக்கு தெரியணும்னா சொல்லித்தானே ஆகணும். ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆச்சரியமா இல்லையா நமக்கு? இப்படி இருக்கிற இந்த மக்களை நம்ம தேடுறதுல அவங்களை கவனிக்க வேண்டாமா? ஒரே மாதிரிதான் பார்ப்போமா? பாருங்க, நான் முகத்தை பற்றி சொல்லல, ஆவிக்குரிய இருதயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்ப இந்த ஆவிக்குரிய இருதயத்தை நம்ம கவனித்து வைத்துக் கொண்டால்தான் யாரு எப்படிப்பட்டவங்க, யார்கிட்ட என்ன கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா, அப்படி கவனிக்கலைன்னா நம்ம சிலர் சுய பிரயோஜனத்தை கூட தேடுவாங்க. அப்படி கவனிச்சிருக்காங்களா? பிலிப்பியர் 2:21, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் எதுக்காக நம்மளை தேடிட்டு இருக்காங்க? எதுக்காக இயேசுவை தேடுறாங்க? இவங்க யாருக்கு உரியதை தேடி இருக்கணும், யாருக்கு உரிய தேடணும் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? நாம கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுறாங்க. மாத்துறதுக்கு நம்ம போதிக்கணும்ல, அதனால கவனிக்கணும். ஒரு 1 கொரிந்தியர் 10:32 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடணும். அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. அப்ப அவங்க பிரயோஜனத்தை சில தேடலாம். தேட மாட்டாங்கன்னா சொல்ல முடியாது, என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, ரொம்ப காலமா ஒரு சபையா கூடிட்டு இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய மறுக்கிறாங்க, ஆனா சபையா வர்றாங்க. ஆனா அவங்ககிட்ட இதை பத்தி பேசும்போது சொல்றாங்க, நான் சபையா கூடுறேன், ஆனா எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன சொல்லுது? அவங்க பிரயோஜனத்தை அவங்க தேடுறாங்க. அவங்க பூமிக்குரிய வகையில நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சிலர் நற்காரியங்கள் நடந்திருக்கிறதாக அவங்க விசுவாசிக்கிறாங்க. நான் அதுக்காக தேடுறேன், நான் இந்த மாதிரி இயேசுக்குரியவைகளை தேடலைங்கிறத அவங்க வெளிப்படையா ஒத்துக்கொள்றாங்க. அப்படின்னா இப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டுபிடிக்கணும். அப்போ எதற்காக அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்கன்னு இயேசு கண்டுபிடிச்சாரா? யோவான் 6:26-27 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து
திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்காக கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அப்ப இயேசு பவுல் கண்டுபிடிச்சாங்க, இயேசு கண்டுபிடிச்சாங்க. இவங்க எல்லாம் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க? எதுக்காக நம்மள தேடுறாங்க? எதுக்காக வாஞ்சையா இருக்காங்க? எதுக்காக ஆர்வமா இருக்காங்க? சத்தியத்திற்காகவா அல்லது வேறு ஒரு காரணம் இருக்கா? தேடணுமா? கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நீங்க அவங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல தேவையில்லை. சொல்ல நேரம் வரும்போது சொல்லலாம். இந்த காரியங்கள்லாம் இயேசு என்ன சொன்னார்னா, யோவான் 6:26 பல ஆண்டுகளாக ஊழியம் செய்த யூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்கள்ட்ட நீங்க வெளிப்படையா பேச முடியும். ஆனா நீங்க இந்த மாதிரி சத்தியத்தை அறியாத மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வசனம் யார்கிட்ட சொல்லப்பட்டது என்பதை கண்டுபிடிச்சுக்கணும். யார்கிட்ட சொல்லப்பட்டதோ அதே மூலமாக உங்களுக்கு உங்கள்ட்ட இருக்கிற மக்கள் இருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அதை பயன்படுத்த வேண்டாம் தயவு செய்து. இது எல்லாத்துக்கும் பொதுவான வசனம் கிடையாது. அநேக முறை சத்தியங்களை கேட்டு கேட்டு இருந்த யூதர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ நாம இன்னைக்கு புதிய ஒரு புறமஸ்தத்தை தூரமானவன்ட்ட போறீங்க, அவன்கிட்ட போய் உடனே சொல்றதுல என்ன பிரயோஜனம் உங்களுக்கு இருக்கும்? அவர் அந்த சூழ்நிலையில சொன்னாரு. அப்படி சொல்லியிருந்தா அந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க. அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வசனத்தை சொல்லும் போது நீங்க அதை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். வச்சாதான் சரியான முறையில போதிக்க முடியும். சரி, நம்ம என்ன பார்த்தோம்னா, நீங்க நாட்கள் குறித்து கொண்டு போன பிற்பாடு அவங்க ஆயத்தமா ஒரு நாள் குறிச்சிட்டீங்க, வீட்டுக்கு பிரசங்கம் பண்ண நீங்க போறீங்க. அதுல எவ்வளவு ஆயத்தமாவும் எவ்வளவு வாஞ்சையாவும் எவ்வளவு ஆர்வமாவும் பசிதாகமாவும் இருக்கிறாங்க அப்படின்னு முதலாவது கவனிக்கணும். அவங்களுக்காக நமக்காக காத்திருக்காங்களா, ஆயத்தமா இருக்காங்களா என்பதை பார்க்கணும். சகை எதிர்பார்த்து காத்தது போல எதிர்பார்க்கிறாங்களா, போய் விடும்படி சொல்றாங்களா, என்ன நோக்கத்தோடு அதை கேட்கிறாங்க, எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா காத்திருக்காங்க, அது சுய பிரயோஜனமா அவங்க பிரயோஜனமா, இதெல்லாம் படிப்படியா மாத்தணும். சின்ன பிள்ளைங்க ஆரம்பத்துல ஞாயிறு பள்ளியில சத்தியத்துக்காக வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியா நீங்க சொல்ல முடியும்? அவங்க பிஸ்கெட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க, அல்லது சாக்லேட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. பாருங்க, ஒரு சிறு பையன் ஒரு யூடியூப்ல ஒரு பிரசங்கம் பண்றார். அவரு கேட்கிறாரு, எனக்கு அதிகமான வியூவர்ஸ் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப சிறு பிள்ளைங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? பெரியவங்க எல்லாம் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க, இவன் வெளிப்படையா பேசுறான். அப்ப சிறு பிள்ளைகள் என்பது ஒரு அறியாத செயலா இருக்கு இல்லையா? அப்ப அவங்க சாக்லேட்டுக்கு தான் முத வர்றாங்க. இது மாதிரிதான் ஆரம்பத்தில் இருக்கிற மக்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வரலாம். பிறகு அவங்களுடைய நம்பிக்கை மாற்றும்படி தேவனுடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து போதிக்க அது மாறும். அப்போ ஒன்றா அவங்க களைஞ்சிக்கிட்டே போவாங்க. நாமளும் அப்படிதான் களையணும். அது மாதிரி நாம கவனிச்சாதான் சரியான பகுதி என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு போதிக்க முடியும். பவுல் கவனித்தாரு, இயேசு கவனித்தாரு, தேவன் கவனிக்கிறாரு, ஊழியக்காரன் கவனிக்கிறாங்க, நாமளும் கவனிக்கணும். அப்படி கவனிப்போமா? அது மாதிரி செய்வோம். அடுத்த ஒரு பாகத்துல அந்த நேரத்துல நாம ஒரு குறிக்கிறோம். உதாரணமா, நான் இந்த நாள்ல இந்த நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நேரமும் சொன்ன நேரத்துல ஒரு ஒரு சரியான வழியை பின்பற்றுறது கூட நம்முடைய ஊழியத்தை வளர்க்க உதவி செய்யும். நாம இப்ப 8 மணிக்கு வரும் சொல்லிட்டு நீங்க 9 மணிக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? 7 மணிக்கு வரும் சொல்லிட்டு 7:40 போனீங்கன்னா என்ன அர்த்தம்? 7:30 போனீங்கன்னா என்ன அர்த்தம்? தினந்தோறும் சாரி சொல்லி தெரிய முடியாது இல்லையா? நம்ம அதை கூட சரியா நம்ம கவனிக்கணுமா என்பதை பற்றி நம்ம அடுத்த பாடத்துல கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய ஆத்துமாக்களை சந்திக்கிற நிகழ்வுகளை பற்றி நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். பிதாவே, தேவனானவர் உமது பிள்ளைகளை அறிந்துள்ள காலங்கள், அறியாத காலங்கள், குறித்த காலங்கள், ஒரு நாள் என்று அநேக காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே நாங்களும் ஒரு திட்டமிட்ட வேலைகளை உங்களுடைய பணிகளை செய்கிற பொழுது பரிசுத்தவானுடைய மாதிரிகளையும் இயேசுனுடைய மாதிரியையும் அப்போஸ்தலருடைய மாதிரியும் கவனித்து அதன்படி செய்ய நாட்களை குறித்து அவர்கள் எந்த அளவுக்கு எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ள எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை பட்டணத்தை கவனித்தது போல அவர்கள் சத்தியத்தை கவனிக்க ஆர்வ மிகுதியாய் எப்படி இருக்கிறார்கள், ஆயத்தமாய் இருக்கிறார்களா, எதிலே அவர்களை வளர்க்க வேண்டும், எதிலே போதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஓரலாக கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் உண்மையாய் கவனித்து தேவையானதை போதிப்பதற்கு ஞானத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரலோக பிதாவே, இதை கேட்கிற பிள்ளைகளும் கேட்கிற ஊழிய தாசர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளும் பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு பாடத்தை நாம் சந்திப்போமாக. நன்றி சகோதர சகோதரிகளே.